வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி கிளாஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அதை பற்றி இன்னும் டீட்டெயில் விவரத்தையும், அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் நடந்தால் என்ன மாதிரி ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து இப்போ 2 பேருக்கும் பிரியுன்றதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஜனநாயகன் வந்து நம்ம ஹஸ்பண்ட் டேரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம பராசக்தி பார்த்திங்கன்னா நம்ம சுதா கங்குரா டேரக்ஷனில் நம்ம எஸ்கே அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம பராசக்தியில் வந்து ஒரு வேறு லெவல் டேட் சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. நம்ம சுதா கங்குரா இப்போ வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து அவங்க கேட்கல இந்த படத்தோட டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து அஃபீஷியல் அப்டேட் வந்து ரிலீஸ் ஆக போகிறதா இப்போ வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படம் வந்து 10ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால தளபதியோட இவங்க வந்து டேரெக்டாக வந்து கிளாஸ் கொடுக்கறதுக்கு வந்து முன் வந்திருக்காங்க. நம்ம ஜனநாயகன் படம் வந்து ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படம் வந்து நம்ம தளபதியோட கடைசி மூவி. முதல்ல வந்து இவங்க 2 பேருக்கும் கிளாஸ் இல்லாமல் ஒரு 3 நாள் கழிச்சு தான் வந்து வரதா இருந்தது. அதனால் வந்து எந்த ஒரு இம்பேக்டும் க்ரியேட் ஆகலை. இப்போ அடுத்தடுத்த நாள் வந்து ரிலீஸ் ஆகிறதுனால ஒரு வேறு லெவல் இம்பேக்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஏன்னா வந்து ஸ்க்ரீன் கவுண்ட் அப்படியே வந்து ஸ்ப்ளிட் ஆகிறனால ஒரு வேறு லெவலில் வந்து சம்பவம் க்ரியேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து நம்ம பராசக்தியை வந்து நம்ம ரெட் ஜெயண்ட் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நம்ம ரெட் ஜெயண்ட்க்கு வந்து உள்ள செல்வாக்கில் வந்து முக்கால்வாசி இந்த படத்தோட ஸ்க்ரீன் கவுண்டை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ஜனநாயகன் படத்துக்கு வந்து 2ஆவது நாள் வந்து 550 ஸ்க்ரீன் கவுண்ட்டும் நம்மளோட பராசக்திக்கு 450 ஸ்க்ரீன் கவுண்ட் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வாரிசு துணிவு கிளாஸில் நடந்த அதே சம்பவம் திருப்பி ரிட்டர்ன் ஆக போகுது. இதுக்கப்புறம் எந்த படம் வந்து நிறையா வந்து ஆடியன்ஸை வந்து இன்ட்ராக்ட் பண்ணுதோ, அந்த கண்டென்ட் பேசுதோ, ஆடியன்ஸ் எந்த படத்தை வந்து விரும்புகிறாங்களோ அந்த படத்தை தான் ஸ்க்ரீன் கவுண்ட் கூட்டுவாங்க. ஆனால் மொதல் வாரத்தோட வசூல் அப்படியே வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நம்ம ஜனநாயகன் படத்துக்கு வந்து இம்பேக்ட் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா தளபதியோட கடைசி மூவினால் நிறையா பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி பராசக்தி படத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட் நம்ம சுதா கங்குரா வந்து 1960 நடந்த ஒரு உண்மையான வந்து இந்திய திணிப்பை பற்றி எடுத்திருக்காங்க. அந்த படத்துக்கும் வந்து ஒரு நல்ல இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு கண்டென்ட் உள்ள மூவி. அந்த 2 படத்தையும் வந்து இப்படி கொண்டு வரதுனால ஆடியன்ஸ் தரப்புல வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப அதிருப்தி க்ரியேட் பண்ணுது. குறிப்பாக சொல்லணும்னா இதனால வந்து நிறையா வந்து வசூலும் வந்து 2த்துக்கும் அடியாக போகுது. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட பராசக்திக்கு ஏற்கனவே வந்து தெலுங்கு அதேமாதிரி ஹிந்திக்கு வந்து தியேட்டர் கிடைக்காம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து தெலுங்கில் வந்து ராஜா சாப் வந்து அதேமாதிரி 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம பராசக்தியும் ஃபேஸ் பண்ண போகிறது கண்டிப்பாக தெரியுது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கே வர்சஸ் விஜய் இந்த கிளாஸ் நடக்க போகுது. நம்ம துப்பாக்கி கொடுத்தவருக்கே துப்பாக்கியை வந்து நீட்டுற அளவுக்கு ஒரு கிளாஸ் நடக்க போகுது. இந்த கிளாஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 படமும் ஒரே நாளில் வந்து அடுத்தடுத்த நாளில் ரிலீஸ் ஆகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.